கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு எதிர்கடிதத்தை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கிறார். இந்த தருணத்தில் இது பற்றி பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எந்த மாநிலத்திலையும் சமூகத்திலையும் எந்த மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னும், தமிழ் மொழி அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொக்கிஷம் அப்படின்னும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல கல்வியை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டு விஷயங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, அது முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அரசியல் அது வியாபாரிகள். பொதுவாக தமிழனும் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. ஆனா தமிழுக்கு ஒன்றும் செஞ்சது கிடையாது. ஆனா இப்ப வந்து உடனே அந்த ரைஸ் ஆவாங்க. அது உண்மையிலே பார்த்தா தமிழுக்கும் சரி தமிழனுக்கும் சரி ஒரு போற்றக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். முதல்ல அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, ஒரு மொழியை வந்து திணிக்க கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தி மொழி பார்த்தீங்கன்னா வந்து எங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கை அது காலங்காலமா அது வெற்றியை தேடி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை தேடி தந்திருக்க நிலையில அதை மும்மொழி கொள்கை எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. வடநாட்டில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்தி அதன் மூலம் அந்த மாநிலத்துடைய அந்த கல்வி வளர்ச்சி மற்ற வளர்ச்சியெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து வட மாநிலத்தை சார்ந்தவங்க இங்கே தானே வந்து வேலை செய்கிறாங்க. ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா. அதே போல் ட்ராப் அவுட்ஸு பொதுவாக வந்து அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் 80% அது உயர்கல்வி போறாங்க. ஆனா அங்க போறதே கிடையாது. அங்க மும்மொழி உத்தரப்பிரதேச அதே போல பல மாநிலங்கள் இது போல நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை வந்து இந்தியை வந்து திணிக்க கூடாது. விருப்பம்னா இப்ப நீங்க எங்கிட்ட பேசுறீங்க, இப்போ நீங்க வந்து விருப்பப்பட்டா கத்துங்க, அது யாரு தடுக்கிறாங்க? இப்போ இந்தி பிரச்சார சபா இருக்கு, பிரச்சாரம் பண்ணீங்க, அதை வந்து யாரும் தடுக்க போறது இல்லை. ஆனா பாடத்திட்டத்திலேயே வந்து அது சேர்ப்பதுன்றது அது வந்து ஒரு மொழியை வந்து திணிக்கின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமா இருக்க முடியும். தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கினா நீங்க வந்து ஆதி காலம் தொட்டு உலக பொதுமுறை தந்த திருக்குறள் இன்னைக்கு ஹிந்தி கத்துக்கிட்டா இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து பேசப்படுற ஒரு மாபெரும் வந்து ஒரு தெய்வ புலவராக இருக்க இன்னைக்கு ஹிந்தி கத்துக்கினாரு. அவர் எந்த இன்ஸ்டியூட்ல ஹிந்தி கத்துக்கினாரு இல்லையே. கலிங்கத்து பண்ணி 8 தொகை 10 பாட்டு அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட காப்பியங்கள் எப்படிப்பட்ட காவியங்கள் எப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இலக்கணம் வந்து இப்போ ஹிந்திக்கு இலக்கணமே கிடையாது. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொன்னாங்க, அதான் இப்போ 3 மாசத்துல வந்து நீங்க வந்து ஹிந்தி கற்றுலான்னு வடநாட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னப்ப 3 மாசத்துக்கு பிறகு அதை கற்றுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு லாங்குவேஜ் அதை போய் வந்து ஒரு தமிழ் மேல ஆதிக்கம் செலுத்தினா நிச்சயமா எங்களால மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏற்றுக்க முடியாது. அதை இருமொழி கொள்கையை பொறுத்தவரை 100% அளவுக்கு தமிழ்நாட்டில் வெற்றி திருப்பினால்தான் இன்னைக்கு கல்வி அளவிலும் சரி உலக அளவிலும் சரி உலக அரங்கில் வந்து தமிழர்கள் வந்து முழுமையாக தங்களுடைய வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குன்னா அந்த இருமொழி கொள்கை மூலம் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் ஏன் மத்திய அரசு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குல்ல, அகில ரீதியில் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ் பயிற்று மொழின்னு சொல்லி அறிவிக்கிட்டோம். அதே போல் ஆந்திராவில் தெலுங்கு பயிற்று மொழின்னு அறிவிக்கிட்டோம். கேரளாவில் வந்து மலையாளம் வந்து பயிற்று மொழின்னு அறிவிக்கிட்டோம். கர்நாடகாவில் வந்து கன்னடா வந்து பயிற்று மொழி அறிவிக்கிட்டோம். முதல்ல அதை செய்யுங்க. முதல்ல நீங்கள் அந்தந்த மாநிலங்களில் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் எல்லாமே அந்தந்த மாநில மொழிக்கு வந்து பயிற்று மொழின்னு சொல்லிட்டு அதை அறிவிக்க முடியல உங்களுக்கு. இந்தியை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து திணிக்காதீங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களோட வேண்டியது. விருப்பப்படுறவங்க படிச்சுட்டு போங்க. அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். மும்மொழி கொள்கையே முதுகெலும்பு என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். வணக்கம் சார். 1968ஆம் ஆண்டு முதல் மும்மொழி கொள்கை தான் கல்விக்கு முதுகெலும்பு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. உண்மையாலுமே இந்த மும்மொழி கொள்கை மாணவர்களுக்கு எந்த விதையான பலன்களை அளிக்கும்? இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்இபி டிராஃப்ட் பண்ணவங்களும் சரி, என்இபி ஃபைனல் இதுவும் சரி, ஒரு ஒரு சிறந்த உயரிய உன்னத நோக்கங்கள் அப்படிங்கிறது வந்து கல்வியில் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் அது கிட்டத்தட்ட எல்லா மொழிகளையும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கும். எல்லாமே வந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து அபரிதமான வளர்ச்சிகளில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து நீங்க கன்சென்சஸ் வேணும்னா
மத்திய அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி அங்கங்க ஒரு தடவையும் மீடியால ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, லெட்டர் எழுதுறதெல்லாம் இங்கேயும் அங்கேயும் விட்டு குழந்தைகளையும் பெற்றோர்களையும் குழப்புவது என்பது ஏற்புடையதல்ல. இது ஒரு நல்ல ஒரு அரசியல், இது ஒரு தளம், இதற்கான தளம் இங்கே கிடையாது. இது பொதுமக்களை திசை திருப்பதற்கான தளமா நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்விக் கொள்கையில நீங்க மத்திய கல்விக் கொள்கையில நீங்க கொண்டு வந்திருக்கிறதுல இப்ப காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கறத அந்த திட்டமிடலே இல்லை. அதுல ஜியாலஜியும் ஜியாகிரபியும் ஒரே சப்ஜெக்டா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய சப்ஜெக்டுக்கு டீச்சர்ஸ் கிடையாது. நீங்க சன்ஸ்கிரிட் எடுத்தாலோ, ஹிந்தி எடுத்தாலோ, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர்கள் கிடையாது. நல்லா சொல்லித்தரதுக்கு இது திட்டமிடலே நம்ம கண்ட்ரில சுத்தமா கிடையாது. இந்த 10 ஆண்டுகள்ல நம்ம திட்டமிடாதது, இல்லை 70 ஆண்டுகள்ல திட்டமிடாதது நம்ம கொண்டு வந்து கல்வியில நாங்க நாளைக்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் இது நடக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. இதுல மாநிலங்களோட ஒற்றுமை வேணும்னா இந்த மாதிரி மீடியால அங்கங்க ஒரு லெட்டர் கொடுக்காமல் நேரடியாக எல்லோரையும் அழைத்து இதை பேசி இது ஒரு கன்சென்சஸ் முடிவுக்குள்ள கொண்டு வரதுதான் ஒரு சிறந்ததா இருக்கும். இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுவது என்பது மத்திய அரசுக்கு இது ஏற்புடையதல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில சரியான கல்வியாளர்களை அவங்க அப்ரோச் பண்ணி இதை பற்றி முறையாக தெரிந்தவர்களை வைக்காமல் அரசியல் காரணமாக இதை நீங்க இதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இது கல்வி இப்ப இந்த குழந்தைங்க மாதிரி பாப்புலேஷன் உலக நாடுகள்ல கிடையாது. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4 தான் இருக்கு. 129 பேர் தான் உயர்கல்விக்கே வர்றாங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்லாம் மனித வளத்துல இன்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அந்த நாட்டின் வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்துறாங்க. நம்ம படிக்கக்கூடிய வரக்கூடிய மாணவர்களை எப்படி குழப்பி அவங்களோட வாழ்க்கையை எப்படி எதிர்காலத்தை பந்தாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்விங்கிறது கால்பந்து மாதிரி இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இந்த பந்து எப்ப நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. இது மாணவர்களோட எதிர்காலத்தையும் எண்ணற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு நினைத்து வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் அவங்க குழந்தைகளுக்காக அவங்க கல்வியை ஒண்ணு மட்டும்தான் ஏனி நம்புறவங்களோட வாழ்க்கையில நம்ம விளையாடுற மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணினா அது குழந்தைகளுக்கும் வருங்கால இந்தியாவுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம விலகி செல்வது மிகுந்த வேதனையை தருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பிற்கான முயற்சி என திமுக குற்றம் சாட்டி கடிதம் எழுதியிருந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மொழி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கு உறுதி பூண்டுள்ளது மத்திய அரசு என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது கடிதம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன். வணக்கம் சார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று தற்போது தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன விவரங்கள்? வணக்கங்க. தர்மேந்திர சொல்லியிருந்த பார்க்கிற போது ஏதோ வேதம் ஓதுறது தமிழ்நாட்டுல யாரோ வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க. அதை முழுசா நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி இருக்கு தர்மேந்திர பிரதானுடைய அந்த கடிதத்தினுடைய வாசகம். உண்மையிலேயே கல்வியை அரசியலாக்கி அதை மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தையே பாதிக்க வைக்கக்கூடிய அரசியல் பிரச்சனையை ஆக்கி இருக்கிறதே தர்மேந்திர பிரதான் தான். நீங்க மும்மொழி திட்டத்தை ஏற்கலைன்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கலைன்னா நாங்க பணமே கொடுக்க மாட்டோம்னு அவரு சொல்றது என்ன அரசியல்? அது அரசியல் இல்லையா? அப்போ அரசியலை ஆக்குறதே இன்னைக்கு மத்திய சர்க்கார் தான். மத்திய அரசு மாநில அரசுங்கிற அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவு சட்டப்படி செய்ய வேண்டிய அதையெல்லாம் கூட அரசியலாக்கி இன்னைக்கு அதனால நீங்க இதெல்லாம் ஏத்துக்கலைன்னா நிதி கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் ஏத்துக்கலைன்னா நாங்க உங்களை அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்றதுதான் அரசியலை தவிர இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றது அரசியலே கிடையாது.
நீங்க முறைப்படி மாநில இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படுத்த வேணுங்கிறது அரசியல் கிடையாது. ஆனா செய்ய மறுக்கிறது தான் அரசியலுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அதனாலதான் ஏதாவது சைத்தான் வேதம் ஓதுறதுன்னு சொல்லுவாங்க பொதுவா. அந்த மாதிரி இருக்கு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறதுங்கிறதா நான் வன்மையா சொல்ல விரும்புறேன். இது அரசியலாக்கி தமிழ்நாட்டை பழிவாங்கணுங்கிற நோக்கத்தோடு உங்களுடைய அரசியலுக்கு உடன்பட்டுலன்னா நீங்க தமிழ்நாட்டை பழி வாங்குவீங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, கல்வியே பாதிச்சாலும் பரவாயில்லைங்கிறது என்ன விஷயம் அது? அது அரசியல். அதை விட மோசமான அரசியல் வேற என்ன இருக்க முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி சார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து இணைப்பில் இருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லப்பெருந்தகை. வணக்கம் சார். தற்போது கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆன்மீகத்தை அரசியலாக்குவதும் கல்வியை அரசியலாக்குவதும் ஒன்றிய பாஜக அரசு தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார். எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை ஆண்டுகளாக இருப்பது போதும். அதே போன்ற புதிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புதிய கல்விக் கொள்கை என்பது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டாது. புதிய கல்விக் கொள்கை என்பது குலத்தொழிலையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படி மனு தர்மத்தையும் போதிக்கின்றதாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் மறுதளிக்கிறோம் என்று சொல்லுகிறார். விட்டுவிட வேண்டியதானே? எதற்காக பிடிவாதமாக ஒன்றிய அரசு மாநிலம் அது ஒன்று ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கங்கரன் லிஸ்ட் இருக்கு. இது கங்கரன் லிஸ்ட்ல இருக்கு, மத்திய ஒன்றிய பட்டியலில் கிடையாது. ஒரு நீங்கள் அசைவுகளும் ஒரு அசைவுகளும் இவர்கள் ஒன்றிய அரசு மாநில அரசை கேட்காமல் செய்ய முடியாது. ஆகவே இப்படி யதார்த்தமும் சட்டமும் இருக்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்புக்கு எதிராக எப்படி இவர்கள் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியும்? ஒரு மாநிலம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மாநில அரசு என்ன சொல்லுகிறதோ தமிழ்நாட்டு மக்களுடைய எந்தெந்த மாநிலத்தில் மக்களுடைய மனசாட்சியாக விளங்குகின்ற ஆட்சியாளர் என்ன சொல்லுகிறோ அதை கேட்க வேண்டும். அதை விட்டு பிடிவாதமாக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்றால் இதில் எந்த நியாயமும் தர்மமும் கிடையாது. நவோதயா பள்ளிக்கூடங்களை காங்கிரஸ் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் கொண்டு வந்தார். தமிழ்நாடு அரசு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. அதற்கு என்ன வசதிகள்? 20 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் நிதியை கொடுக்கிறோம் என்று ஒன்றிய அரசு சொன்னது. எங்களுக்கு 20 கோடியும் வேண்டாம், நவோதயா பள்ளிக்கூடமும் வேண்டாம் என்று இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரசுடைய ஆட்சியில் நடக்கும் பொழுது காங்கிரசுடைய பிரதமராக நரசிம்மராவ் ஒருபோதும் பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தவில்லை. உறவு சுமூகமாக இருந்தது, அராஜகம் செய்யவில்லை, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் பிரதமர்கள் நடக்கவில்லை. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, பிரதமராக இருந்த எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை என்று அந்த உத்தரவாதத்தை அந்த வாக்குறுதியை தொடர்ந்து அவர்கள் கடைபிடித்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு மனு நீதியை மீண்டும் கொண்டு வர வேண்டும், மனு சாஸ்திரங்களை கட்டவிழ்த்து விட வேண்டும், RSS சித்தாந்தத்தை விதைக்க வேண்டும். இதை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அனுமதிக்க மாட்டார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அடுத்த தலைமுறையுடைய முதலமைச்சராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த அறிவிப்பை வன்மையாக கண்டிக்கிறோம். தர்மேந்திர பிரதான் அடுத்த வாரம் சென்னை வருவதாக கேள்விப்பட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிகப்பெரிய அறப்போராட்டத்தை அவருக்கு எதிராக தொடுக்கும். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. தொடர்ச்சியாக மாநில அரசு தங்களுக்கு வரவேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என கேட்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த கருத்து கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் திரு வன்னியரசு. அதாவது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. இருந்தாலும் தமிழக அரசு தொடர்ந்து நிதியை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறப்போ மீண்டும் மத்திய அமைச்சரின் இந்த கருத்தை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட கருத்தாக முதல்ல நீங்க பாக்குறீங்களா? முதல்ல இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்தியாவில் 22 அலுவல் மொழி இருக்கு. இந்த 22 அலுவல் மொழிகளுக்கும் 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது
எல்லா மொழிகளுக்குமான அந்த வளர்ச்சி தொடர்பாக அவர்களுக்கு சமமாக அவர் அந்த மொழிக்கான வளர்ச்சி அந்த உரிமைகளை வழங்குவதற்கு நிதி ஆதாரத்தை வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்றது. அப்படி இருக்கையில் 22 அலுவல் மொழிகளில் எல்லா மொழிகளையும் ஒன்றாக பார்க்காமல் இந்தியை மட்டும் இந்தியாவுக்கு பொது மொழியாக ஆக்குவதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்தி எதிர்ப்பு தொடர்பாக அல்லது இந்தி திணிப்பு தொடர்பாக தமிழ்நாட்டில் எழுந்த போராட்டம் வரலாறு குறித்து தெரியவில்லை என்றால் காங்கிரஸ்காரர்களை அவர்களிடம் கேட்டதை தெரிந்து கொள்ளலாம். 1937 எப்படி நடந்தது, 65 எப்படி நடந்தது, 67 எப்படி நடந்தது. இப்பொழுது 3வது மொழிப்போருக்கு அவர்கள் தமிழ்நாட்டை தயார்படுத்துவதற்கு முனைகிறார்கள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கின்றோம். அவ்வளவு பேர் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக. இப்பொழுது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் என்பது பிளாக்மெயிலை தாண்டி இது ஒரு அச்சுறுத்தல் கடிதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்தி ஒரு முதுகெலும்பு என்று சொல்வது அல்லது மும்மொழி கொள்கை முதுகெலும்பு என்று சொல்வது இந்தியைத்தான் அவர் முதுகெலும்பு என்று சொல்கிறார். எங்களுக்கு முதுகெலும்பு அன்னை தமிழ்தான். இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். இந்த தாய்மொழி நாள் என்பது அன்னை தமிழை பாதுகாப்பது என்பதுதான் அதனுடைய பொருள். அவரவருடைய தாய்மொழியை பாதுகாப்பது என்பதுதான் பொருள். அந்த வகையில் அன்னை தமிழை பாதுகாப்பதில் தமிழ்நாடோடு அந்த உணர்வோடு விடுதலை சிறுத்தைகளும் இந்த களத்தில் இருக்கின்றோம். இந்தியை திணிப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா என்பது இந்தியா, அதுதான் ஒரு நாடு ஒரு மொழி என்பதை அவர்கள் படைக்க முனைகிறார்கள். அந்த ஒரு நாடு என்பது இந்து ராஷ்டிரம், ஒரு மொழி என்பது இந்தி மொழி. இதை படைப்பதற்காக அவர்கள் பல்வேறு வழிகளில் செயல் திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். கடந்த காலங்களில் எப்படி காங்கிரஸ் அரசு அல்லது காங்கிரஸ் கட்சி இந்தியை திணிக்க முயற்சி செய்த போது மறைந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள், மரியாதைக்குரிய மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் போன்றவர்கள் இந்த இந்தி திணிப்பு குறித்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கின்ற வரையில் நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். அந்த உறுதிமொழி என்பது தனிநபர உறுதிமொழி அல்ல, அது இந்திய ஒன்றிய அரசுடைய உறுதிமொழி. அதை மீறி இன்றைக்கு செயல்படுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு இன்னொரு போராட்டத்தை 3வது திரு வன்னியரசு அவர்கள், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதுல அது ஹிந்தி திணிப்பா தான் பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 3 மொழி, அதுல 3வது மொழி அது விருப்ப பாடம் தானே, விருப்ப மொழியை தான் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க, ஹிந்தி நாங்க சொல்லவே இல்லையே, நீங்க ஏன் ஹிந்தி திணிப்புன்னு பாக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்தியை திணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த மொழிக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள்? இப்ப கடந்த 3 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்ட நிதி 1000 கோடிக்கு மேல. ஆனால் தமிழ் மொழிக்கு அவர்கள் வழங்கிய நிதி என்பது வெறும் 6116 கோடி தான் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப சமஸ்கிருதம் இந்தியாவில் பேசக்கூடியவர்கள் மொத்தமே 24,000 பேர் தான். ஆனால் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. ஆனால் எதற்காக குறைந்தபட்சம் 24,000 பேர் பேசக்கூடிய அந்த மொழிக்கு எதற்காக இவ்வளவு கோடி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது? எதற்காக தமிழ் மொழியை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? அப்ப நீங்க எல்லா இடங்கள்லையும் எல்லா பள்ளிகள்லையும் எந்த மொழி ஆசிரியர்கள் இருப்பாங்க? ஹிந்தி பேசக்கூடிய மொழி ஆசிரியர்கள் இருப்பாங்க, சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பவர்கள் இருப்பார்கள். அதுக்கு தான் அவங்க நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நீங்க ஒதுக்கல. அப்ப நீங்க வட இந்தியாவில் எத்தனை பள்ளிகளில் எத்தனை இடங்கள்ல நீங்க தமிழுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கிறீங்க? எல்லா இடங்களிலும் ஹிந்தி தானே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கிறீங்க. அப்படி பார்த்தால் இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு தான் அவர்கள் நிதி ஆதாரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லக்கூடியது 3வது மொழி என்பது இந்தி தான். இது ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதான். நிதி ஒதுக்கீடு மற்றும் இன்ன பிற அவர்களுடைய கொள்கைகள் அடிப்படையில் இது ஹிந்தியை திணிப்பதற்கான ஒரு முறைதான் அப்படின்னு உங்களுடைய வாதத்தையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வன்னியரசு. அடுத்ததாக இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். வணக்கம் திரு முத்தரசன். நீங்களுமே இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக தொடர்ந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வரீங்க. இந்த தருணத்தில் மத்திய அமைச்சர் இந்த மும்மொழி அப்படின்றதா முதுகெலும்பு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனா கல்வியாளர்கள் தரப்புல இது மாணவர்களுக்கு தேவையற்ற சுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய கல்விக்கான நிதி
152 கோடி. இதை ஒதுக்க மறுத்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் நிதி கொடுக்க முடியாது என்பது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா அவர்களுடைய பேட்டி. இதை எதிர்த்துத்தான் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இச்சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை மதித்து கடிதம் எழுதி தமிழ்நாட்டிற்குரிய அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்திற்கு பிரதமர் மதிப்பளிப்பார் என்று கருதுகிறோம், மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தர்மேந்திரா அவர்கள் உபதேசம் செய்யக்கூடாது. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமா கோயில் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உபதேசம் செய்து கொண்டிருக்க கூடாது. இந்த கல்வியில அரசியல் கூடாது என்பது மிக மிக சரியானது. ஆனால் இது அரசியல் ஆக்குவது யார்? தர்மேந்திரா அவர் அரசியல் ஆக்கிவிட்டு இங்க தமிழ்நாட்டு மக்களை அல்லது கட்சிகளை அரசியலாக்க கூடாது என்று கூறுவது அவ்வளவு ஏற்புடைய ஒரு நல்ல ஆரோக்கியமான கருத்து அல்ல. தர்மேந்திரா அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார், நிர்பந்திக்கிறார். இந்த நிர்பந்தத்திற்கு அடிபணியவில்லை என்றால் நிதி தர மாட்டேன் என்றும் அவரே கூறிவிட்டார். சட்டத்தில் இடமில்லை என்றும் சொல்லுகிறார். எந்த சட்டம் மும்மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த சட்டம் சொல்லுகிறது என்ற கேள்விக்கு முதலமைச்சரே அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு இன்று வரை தர்மேந்திராவிடமிருந்து பதில் இல்லை. இது ஒரு பக்கம். இங்க ஏதாவது விருப்ப பாடம் தான் நாங்க சொல்றோம், ஹிந்தின்னு நாங்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதாவது டெக்னிக்கலா இந்த பிரச்சனையை திசை திருப்பவும் தப்பித்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். இது கட்டாயம் இந்தி கட்டாயம் அல்ல, ஏதாவது ஒரு மொழி. நாட்டில் 22 மொழிகள் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22 இருக்குது. 22 மொழிகள்ல ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு தாய்மொழியோடு இன்னொரு மொழியை ஏற்றுக்கொள்ளாது, இன்னொரு மொழி ஆங்கிலமாக இருக்கிறது. அப்ப இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வருகிறது. மூன்றாவதா ஒரு மொழியை எதிர்க்க பின்பற்ற நாங்கள் இந்தியை நாங்கள் எதிர்க்கல, அல்லது இந்திய படிக்க விரும்புகிற மாணவர்களை இந்தி படிக்க வேண்டாம் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. திணிப்பது சரியா? அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக திணிப்பது வழிகட்டாயமாக. திரு முத்தரசன், அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்றைக்கும் கூட அமைச்சர் பேசினப்போ குறுகிய மனப்பான்மையோட நீங்க பார்க்காதீங்க, மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஏன் தமிழக அரசு ஒரு குறுகிய மனப்பான்மையோட இதை எதிர்க்கிறீங்க, ஏன் கல்வியில அரசியல் பண்றீங்க அப்படின்ற வாதத்தை அவங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அவர்கள் ஏற்றுக்கொள்வது அவர்கள் விருப்பம். அவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க, நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு நான் சொல்லல. வேற ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏன் ஏத்துக்கல என்று கேட்பது அது ஏற்புடையதல்ல. அது அவங்க விருப்பம். அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அதனால நிர்பந்தம் என்பது கூடாது என்பதுதான். இந்த தருணத்துல இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு முத்தரசன்.